Exercise 2.5 உள்ள second sum. Yalini scored 15 out of 25 in a test. Express the marks in percentage அப்படின்னு எடுத்துருக்காங்க. அதாவது யாழினின்ற ஒரு பொண்ணு எவ்வளோ அவர் டெஸ்ட்டில் எடுத்திருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ டெஸ்ட் ஜென்ரல் டெஸ்ட்னு வச்சுக்கோமே. இப்போ ஜென்ரல் டெஸ்ட்டில் அவள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா அப்படின்னா 25க்கு 15 மார்க்ஸ் எடுத்திருக்கலாம். இப்போது அதை நீங்கள் பர்சன்டேஜில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நல்லா யோசிங்க. யாழினின்ற ஒரு பொண்ணு 25 மார்க்ஸ்க்கு டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அதில் இப்போ 15 மார்க்ஸ் எடுத்திருக்கா. ஓகேவா, 10 மார்க்ஸ் போயிடுச்சு. இப்போது இதை நீங்கள் வந்து பர்சன்டேஜில் சொல்லுங்கள். உங்கள் மார்க்ஸே கூட நீங்கள் பர்சன்டேஜில் போட்டு பார்க்கலாம். எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸசைஸில் நிறையா சம்ஸ் போட்டிருப்போம். உங்களோட டோட்டல் மார்க்ஸ் டிவைட் பை 100, ஒரு 100 ஸ்கோர்டுன்னு வந்து டோட்டல் மார்க்ஸ்க்கு ஒரு பர்சன்டேஜ்லாம் போட்டிருப்போம். இப்போ அதே மாதிரி இங்கே பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு ஒரு என்ன சப்ஜெக்ட்டுன்னு கொடுக்கல, டெஸ்ட்டில் இவ்வளோ அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம், மார்க்ஸ்னு எடுத்துக்கலாம். மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25க்கு 15. இப்போது இதை பர்சன்டேஜில் சொல்லணும். அப்போது percentage of marks அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 15/25 என்ன பண்ணும், அவங்களுக்கு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜாக மாற்றணும். ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கத உங்களுக்கு பர்சன்டேஜாக மாற்றணுன்னா என்னது, மல்டிப்ளை பை 100. இப்போ மல்டிப்ளை பண்ணும் 100ஆல். இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். 25 1s are 25, 25 2s are 50, அப்போ 25 4s are 100. இப்போ is equal to 15 into 4%. 15 into 4%. இப்போ 15 into 4 என்ன, 5 4s are 20க்கு 0, இங்கே 2, 4 1s are 4, 4 1s are 4, 4 plus 2 என்ன 6, இப்போ 60%. Therefore Yalini scored 60% of marks in her test. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.